எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் நாங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டோம், 1000 ரூபாய் கொடுத்துட்டோம், 1000 ரூபாய் கொடுத்துட்டு பேசிக்கிட்டே இருக்காரு. எப்ப கொடுத்த? 28 மாசம் கழிச்சு நாங்க சட்டமன்றத்தில் தேர்தல் நேரத்தில் திமுக அறிவிப்பில் வெளியிட்டீங்களே, வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல, மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய்க்கு உரிமை தொகை கொடுக்குன்னு சொன்ன. ஏன் கொடுக்கல? 28 மாசம் உங்களுக்கு போராடி நாங்க போராடினதுனாலதான் இந்த 1000 ரூபாய் உங்களுக்கு வந்தது. இவர்களா மனம் வந்து கொடுக்கல. இப்போ விதிகளை தளர்த்தி மேலும் 30 லட்சம் பேர் கொடுக்கறாங்க. விதிகளை தளர்த்தி 30 லட்சம் பேருக்கு தரங்கிறாங்க. இப்ப என்ன ஆகுது? இன்னும் 8 மாசம் தான் இருக்குது. போச்சா? 52 மாசம் பணம் போச்சா? இப்ப எதுக்காக கொடுக்கறாங்க? உங்களுடைய கஷ்டத்தை எண்ணி கொடுக்கல. ஆனா இவர்களுக்கு அடுத்த ஆண்டு தேர்தல் வருது, அதுக்கு ஓட்டு வாங்குறதுக்காக அந்த 30 லட்சம் மக்கள் குடும்பத்தை ஓட்ட அப்படியே அல்றதுக்காக 1000 ரூபாய் கொடுப்பன்னு சொல்லி இருக்கிறாங்க. வந்தாதான் நெசம். அதுவும் இப்படி மக்களிடத்திலே ஒரு குழப்பத்தை விளைவித்து கொடுக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றாம இன்றைக்கு வாக்குகளை பெறுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. அதோட பேப்பர் கொடு, விளம்பரம். நீங்க பாத்தீங்கன்னா இதை உன்னை தூக்கிட்டு வர போறாங்க வீடு வீடா. யாரு? உங்களுடன் ஸ்டாலின். எது உங்களுடன்? இதுவரை யாரோட இருந்தாரு? இப்பதான் நம்மளோட ஸ்டாலின் வந்திருக்காரு. ஆக 4 வருஷம் உருண்டோடி போயிட்டுது. மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டார். சிந்திச்சு பார்த்தாங்க, அதுக்கு யாராவது ஒரு ஐடியா கொடுத்துட்டாங்க. இதுக்குன்னு ஆள் வச்சிருக்காரு அவரு. அவருடைய மருமகன் தான் இதுக்கு இன்சார்ஜ். யாரு? மாமனாருக்கு சப்போர்ட்டா ஒரு மருமகன் இருக்காரு. அவரு இது மாதிரி மாமா மாமா நான் ஒரு விளம்பரத்தாள் அடிச்சு கொடுக்கிறேன், இது வீடு வீடா போய் கொடுங்க சொல்லி இந்த விளம்பரத்தாள கொடுக்கிறார். இது என்ன சொல்றாரு? தொழில் வரி விதிப்பு, புதிய தொழில் உரிமம். எப்படி மக்களை ஏமாற்ற வேண்டும் என்று திட்டம் போட்டு ஏமாற்ற கூட்டம். அப்படிப்பட்ட கட்சி தான். புதிய சொத்து காலிமனை வரி விதிப்பு, பாதாள சாக்கடை இணைப்பு, சொத்து வரி பெயர் மாற்றம், கட்டிட அனுமதி, இப்படி ஏராளமா அடிச்சு கொடுத்துட்டாரு. செய்யவா போறாரு? கொடுக்கறதால கொடுக்கற நோட்டீஸ்ல இப்படி ஏராளமா அடிச்சு கொடுத்துட்டு மக்களை வந்து பார்க்க போறாங்களாம். இந்த அதிகாரிகள்லாம் வீடு வீட வந்து கதவை தட்டி இதை கொடுத்து இந்த குறையெல்லாம் நீக்கிறோம் நீங்க சொல்லுன்னு சொல்லி உங்ககிட்ட வந்து விசாரிக்க வர இருக்காங்க. அப்ப 4 ஆண்டு காலமா மக்களை திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் சிந்திக்கவில்லை என்பது அவரே ஒத்துக்கிட்டார்ல. இப்பதான் அடிப்படை வசதி வேணுமா? எப்படி செய்ய முடியும் ஒரு வருஷத்துல? இன்னும் 8 மாசம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. இதே மாதிரிதான் நான் முதலமைச்சராக இருக்கும்போது ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அப்ப கிராம கிராமமா போனார். இவரு மட்டும் இல்ல, இவருடைய மகனையும் கூட்டிட்டு போனார், உதயநிதியும். இவர்களோட இங்க இருக்கிற அமைச்சர் இருக்காரு வேளாண், அவரும் ஊரா போனாரு. அங்க இருக்கிற அமைச்சர் முன்னாள் அமைச்சரா இருந்தாங்க, சட்டமன்ற உறுப்பினர் அப்ப இருந்தாங்க. அவரெல்லாம் ஊரா போய் கிராமத்துல நகரத்துல ஒரு பெட்ஷீட்டை போட்டு தண்ணியில் அமர்ந்து அங்க சொல்றாங்க, உங்களுடைய குறைகள் இருந்தால் நீங்க ஒரு தாளை எடுத்து அதுல எழுதி நான் கொண்டு இருக்கிற பெட்டி வச்சிருக்கேன், அந்த பெட்டியில போடுங்க. நீங்க போட்ட பிறகு அந்த பெட்டிக்கு பூட்டை போட்டு சீலை வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பத்திரமா வைக்கிறேன். இது என்ன தங்க நகையா போடுறாங்க, வைர நகை போடுறாங்களா? அந்த பெட்டி பூட்டி போட்டு சீல் அடிச்சுட்டு போறாராம். அப்புறம் ஆட்சிக்கு வந்த பிறகு சீலை ஒடிச்சு பெட்டி திறந்து நீங்க போட்ட மனுவை எடுத்து படிச்சு பார்த்து குறைய தீர்ப்பாராம். அப்புறம் எதுக்கு அந்த நோட்டீஸ் கொடுக்கறீங்க? நீங்க தானே ஏற்கனவே உங்கள்கிட்ட மனு வாங்கிட்டாங்க, குறைய தீர்க்கணும் தானே மனு வாங்கினீங்க. அப்ப எதுக்கு மறுபடியும் இந்த மனு? இந்த விளம்பரத்தால் எதுக்கு? ஏற்கனவே மக்களை ஏமாற்றியது போதாதா? அது மட்டும் இல்ல, இவர்கள் எப்பவுமே விஞ்ஞான மூலப்படுத்துவீங்க. தேர்தல் வந்துடுதுன்னு வச்சுக்கீங்க, அங்க இருக்கிற தலைவர் இருந்து தொண்டை வரைக்கும் எப்படி எல்லாம் மக்களை ஏமாற்ற வேண்டும் என்று திட்டம் போட்டு
ஏமாற்ற கூட்டம் தான் இந்த கூட்டம். அப்படிப்பட்ட கட்சி தான் திமுக கட்சி. வீடு வீடா வருவாங்க, உஷாரா இருங்க. இன்னொன்னு, எல்லா கட்சியும் உறுப்பினர் சேர்த்துவாங்க, கட்சிக்கு உறுப்பினர் சேர்த்துவாங்க. அது இந்தியாவில் முழுவதுமே யார் விருப்பமோ அந்த விருப்பப்பட்டவர்கள் அந்த கட்சியில போய் இணைஞ்சுக்குவாங்க. அதுதான் இதுவரைக்கும் நடைமுறை. திமுகவிலையும் அப்படித்தான் இருந்தது. ஆனா திரு ஸ்டாலின் என்னைக்கு திமுக தலைவர் வந்தாரோ அன்னைக்கே திமுக உறுப்பினர்லாம் வேற கட்சிக்கு மாறி போயிட்டாங்க. புதிய உறுப்பினர் சேர்க்க முடியல. பார்த்தாரு. இப்ப ஊடு ஊட போய் கதவை தட்டி எங்க கட்சியில சேர்ந்துக்குங்க, எங்க கட்சியில சேர்ந்துக்குங்கன்னு கெஞ்சாத குறையா கெஞ்சி கட்சியில சேர்த்துற அவல நிலை உள்ள ஒரே கட்சி திமுக கட்சி தான். எங்கேயாவது உறுப்பினர் சேர்க்கறதுக்கு இந்தியாவில் போய் வீடு வீட பிச்சை எடுக்கிற மாதிரி கதவை தட்டி பிச்சை எடுத்த கட்சி திமுக கட்சி ஒண்ணுதான். அந்த அளவுக்கு திமுக போயிட்டுது, படுபாதாளத்துக்கு திமுக போயிட்டுது. ஏன்னா 4 ஆண்டு காலம் மக்களை சிந்தித்து பார்த்து திட்டங்களை கொண்டாந்திருந்தா மக்கள் அவர்களை ஆதரிப்பாங்க, கட்சிக்காரன் அவரை ஆதரிப்பான். ஒண்ணுமே செய்யல. அது மட்டும் இல்ல, திமுக அமைச்சரவையில் இருந்த ஒரு அமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் ஒருத்தர், அவர் நிதி அமைச்சரா இருந்தார். 2 வருஷத்துக்கு முந்தி ஒரு ஆடியோல ஒரு செய்தி வெளியிட்டார். அதுல என்னன்னா, திரு சபரீஸ்வரன் யாருன்னா திரு ஸ்டாலினுடைய மருமகன், உதயநிதி ஸ்டாலின் திரு ஸ்டாலினுடைய மகன். 2 பேர் சேர்ந்து திரு சபரீஸ்வரன் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் 30,000 கோடியை கையில் வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் புரியாமல் இருந்து கொண்டிருக்கிறார் என்று செய்தி வெளியிட்டார். அப்படின்னா 2 வருஷத்துலயே 30,000 கோடி கொள்ளையடிச்சிருக்காங்கன்னா இந்த ஆட்சி தேவையா? நாம சொல்லலீங்க, எதிர்கட்சி சொல்லல, மக்கள் சொல்லல. திமுக அமைச்சரவையில் இருந்த ஒரு நிதி அமைச்சர், அன்றைய நிதி அமைச்சர் இந்த செய்தியை ஆடியோ மூலமா தெரிவிச்சாரா இல்லையா? இதுவரைக்கும் ஸ்டாலின் பதிலே சொல்லல. ஆட்சிக்கு கொள்ளையடிக்கிறது ஒண்ணுதான் திமுகவுடைய நோக்கம். அத்தனை துறையிலையும் ஊழல் இல்லாத துறையே இல்லை. அவருடைய தாரக மந்திரமே கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன். என்ன கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், இதுதான் இந்த ஆட்சியுடைய தாரக மந்திரம். வேற என்ன மக்கள் கண்டாங்க?